லக்ஷ்மி, இது ஏன் அரசியல் ஆகுது? இப்போ ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார், அவர் கரூருக்கு போகலாம், அதெல்லாம் இல்லை. இது எங்க இந்த பொறி எங்க அரசியல் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட ப்ரேயர் வந்து அந்த பெட்டிஷனில் அவர் அங்கே கரூருக்கு போகக்கூடாது அப்படின்றதே கிடையாது. அந்த ப்ரேயரே வந்து அவங்க சொல்கிறது கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் எக்ஸ்கிரேஷியா கொடுக்கறதோ, வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுக்கறதோ, அவங்கள சந்திக்கிறதோ அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு இர்ரெப்பேரபிள் லாஸை வந்து சந்திச்சிருக்காங்க. ஆனால் அதில் அவங்க சொல்கிறதே, தி அப்ளிகண்ட் டஸ் நாட் சீக் டு அப்ஸ்ட்ரக்ட் ஆர் டிலே எனி லெஜிட்டிமேட் வெல்ஃபேர் மெஷர் intended to alleviate the hardship faced by the affected families. However, it is respectfully submitted that the families of the deceased and injured are also material witness in this. அதாவது அந்த கிரைம் நம்பர் போட்டு அந்த கேஸ் தமிழ்ல சொன்ன பார்வையாளர்களுக்கு இல்ல, இந்த வழக்குல அவங்க எல்லாருமே அஃபெக்டட் ஃபேமிலிஸுமே மெட்டீரியல் எல்லாருமே விட்னஸ் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க வந்து லீகலா இது வந்து மிகப்பெரிய செட்பேக் டிஎம்கேக்கு. அவங்க இந்த வழக்கை வந்து நேரடியாக அவங்க எஸ்ஐடி கிட்ட தான் முதல்ல போயிருக்கணும். அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கிட்ட மட்டும்தான் ஆரம்பத்தில் போயிருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாது. ஆனால் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே கவர்மெண்ட்டாக பார்ட்டியாக இருந்தாங்க இந்த வழக்கில். அப்போ வந்து திமுக அரசாங்கம் இருந்தது. இப்போது திமுக மீது வந்து கணக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால எங்களையும் ஒரு பார்ட்டியாக இதில் இம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டு தான் போகிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர். இம்ப்ளீட் பண்ண சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர். கோர்ட்டு வந்து அதை வந்து நீங்கள் அரசியலாக்க வேண்டாம், இது அரசியல் இடம் மேடை கிடையாது, நீங்கள் வெளியில் போங்கன்னு சொன்னது. திரும்பவும் கண்டெம்ட் நீங்கள் வேணால் ஃபைல் பண்ணிக்கிங்க, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மீது நீங்கள் கண்டெம்ட் ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால கண்டெம்ட் பெட்டிஷனையும் இப்போ அந்த எஸ்ஐடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட ப்ரேயரே வந்து 5 ப்ரேயர். அதில் வந்து ஒன்று எங்களை இம்ப்ளீட் பண்ண அலோவ் பண்ணுங்க, இன்னொன்று கண்டெம்ட் பெட்டிஷன், அவர் மேலே கண்டெம்ட் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மீது. முதலமைச்சர் அங்கே போகிறதுல எந்த தடையும் இல்லை. ஏற்கனவே நாங்கள் வந்து, அதாவது திமுக அரசாங்கம் இருக்கும்போதே 10 லட்சம் ரூபா எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து ஜாப் கொடுக்க போகிறாங்க. அதை எந்த விதத்துலையும் நாங்கள் தடுக்கலை, அவரோட விசிட்டையும் நாங்கள் தடுக்கலை. ஆனால் இதில் வந்து அமைச்சர் ஆனந்த், அமைச்சர் நிர்மல்குமார், அது போக கரூர் மாவட்ட செயலாளர், தவைக்காவினுடைய மாவட்ட செயலாளர், அவர் தான் A1ன்னு போடப்பட்டார். இவங்க எல்லாருமே அதில் வந்து அக்யூஸ்ட். அதனால இவங்களை நீங்கள் வந்து அவங்க எல்லாரும் அங்கே போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதாக மாறிடும் அப்படின்றது தான். முதலமைச்சர் அங்கே போகிறத பற்றி அந்த பெட்டிஷனில் எங்கேயுமே மென்ஷன் கிடையாது. ஆனால் தாவேக்கா இதை முதல்வரை தடுக்கிறாங்க அப்படின்னு இதை வந்து அதை ஒரு பொலிட்டிக்கலாக அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் இங்கே வந்து அந்த அரசியல் வருது அப்படின்னா, முதலமைச்சர் இந்த கரூர் விசிட்டை வந்து முதல்ல அவர் கரூருக்கு தான் அவர் வந்து ஒஃபிஷியலாக விசிட் பண்ண போகிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதாவது முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல்ல நேரடியாக அலுவல் ரீதியாக போக போகிற ஒரு மாவட்டம் அப்படின்னா அது கரூர் தான். அப்போ இந்த கரூருக்கு அவர் வந்து மே 10ஆம் தேதியே பதவியேற்றுக்கிட்டார். மே 10ஆம் தேதி பதவியேற்றுக்கிட்டவர் மே மாதம் முடியறதுக்கு இல்லையோ, இல்லை ஜூன் ஆரம்பத்திலையோ, இல்லை இதுக்கு முன்னால் எப்போவோ போயிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காது. இப்போ ஏன் இதில் வந்து அரசியல் பெரிதாகுது அப்படின்னா 2 காரணம். ஒன்று வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். தாவேக்காவில் அவர் இணைந்ததுக்கு பிறகு தான் முதலமைச்சர் அங்கே போகிறார். இது வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, அவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாலே திட்டமிடப்பட்டதுன்னு கூட நம்ம வந்து வாதம் வைக்கலாம். ஆனால் தேதி வந்து அவர் விலகின பிறகுதான் ஜூலை 10 அப்படின்ற தேதியே நமக்கு தெரிய வருது. இன்னொன்று, ஊத்தங்கரை MLAவுக்கு 35 கோடி ரூபாய் வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்யப்பட்டது, அதாவது பிரைபு கொடுக்க முயற்சி செய்யப்பட்டது. அதில் வந்து செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் அதில் தொடர்பு இருக்கிறது அவங்களுக்கு அப்படின்னு அந்த வழக்கு பதியப்பட்டு அந்த கான்ட்ரவர்சியும் ஒரு பக்கம் விசாரணை நடக்குது. இன்னைக்கு வந்து இந்த பெட்டிஷனை வந்து கோர்ட் வந்து திமுக வந்து வித்ட்ரா பண்ணிக்கிங்கன்னு சொன்ன பிறகு வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க வந்து கண்டெம்ட் வந்து எஸ்ஐடியில் மூவ் பண்ண பிறகு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது கரூருக்கு முதலமைச்சர் போகிறதே இடைத்தேர்தலில் ஒருவேளை அவரோட இந்த விசிட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த ஃபேமிலிஸை இது ஏற்கனவே அவர் ஒரு முறை விசிட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே இங்கே நேரடியாக சென்னையில் வந்து சந்திச்சாங்க. அப்போ வந்து தாவேக்கா தரப்புல இருந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது.
இப்போ வந்து அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்க போறாங்க. இதை வந்து யாருமே எந்த இடத்துலையும் தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால அந்த இழப்பை சரி கட்டுவதற்கு என்னெல்லாம் எந்த தரப்பிலிருந்து எந்த உதவிகள் வந்தாலும் அதை யாரும் தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. முதலமைச்சர் அங்கே போறத அவங்கள சந்திக்கிறத யாருமே தடுக்கவும் முடியாது, தடுக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது. ஆனா இங்க அரசியல் எங்கே வருது அப்படின்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணதும் அதற்கு பிறகு இந்த பிரைபரி கேஸ்ல செந்தில் பாலாஜிய மேல அலிகேஷன்ஸ் வந்த பிறகுதான் இந்த அரசியல் வருது. ஆனால் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல திமுக வந்து சரியாக செய்ததா தவறாக செய்ததா அப்படின்னா, திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக். அவங்க வந்து இன்னைக்கு இந்த லீகலா இதை மூவ் பண்ணதை அவங்களோட பெட்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரேயர் வேற என்னவா இருக்கோ அதை வந்து ஒருவேளை அவங்களோட அட்வொகேட் ப்ராப்பரா கோர்ட் ஹால்ல ரெப்ரசென்ட் பண்ணலையோ அப்படின்றது தான் கொஸ்டின். எனக்கு இருக்க தகவல் என்ன அப்படின்னா, அங்க அட்வொகேட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது முதலமைச்சர் அவர்களையும் இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால, இல்ல அவர் அக்யூஸ்ட் கிடையாது, அவர் வந்து விட்னஸ் தான், இந்த வழக்குல அவர் நீங்க எப்படி அக்யூஸ்ட்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் அதற்கு பிறகுதான் இந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ண சொல்றாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ஃபாரம் கிடையாது, நீங்க வந்து வெளியில போய் உங்களுடைய அரசியல் சண்டைகள் எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அது விசாரணைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் கூட எடுக்கலாம். சிபிஐ இந்த விசாரணையை பெரிய அளவுல முடிச்சிருச்சு. அதுலதான் எனக்கு லட்சுமி 2-3 விஷயம் தாவேகா தரப்பு பாக்குறப்ப ஆதவர்ஜுனா வெளிப்படையாக காவல்துறையை வச்சு கொலை செஞ்சுட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர் பெயர் பட்டு இதுல இருக்கு, புகார் இதுல இருக்கு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றார், முதல்வரை போக விடாம பண்றாங்க, அப்படி போயிட்டா அங்க மக்கள் உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னா, ஏதோ அந்த மக்கள் இதுவரைக்கும் அவங்கள கட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு உண்மை வெளிவந்துருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இல்ல. ஒருவேளை நீங்க சொல்றது மாதிரி கரூர்ல உண்மை வந்து திமுக சொல்வதற்கு எதிராகவோ அல்லது அன்றைய அரசாங்கம் செய்ததுக்கு எதிராகவோ இருந்திருந்தா தாவேகாவுக்கு அந்த மாவட்டம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கணும். ஏன்னா அங்க போட்டியிட்டது மதியழகன் தான். அவர் பெரிய அளவுல அவரும் பாதிக்கப்பட்டவர். இந்த வழக்குல அவரையும் வந்து அவர் தான் A1 சேர்த்திருக்காங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அவரும் அப்பியர் ஆனாரு. அந்த நேரத்துல அவரும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்படி இருக்கும்போது அங்க வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, எல்லா மாவட்டங்கள்லயும் அவங்களுக்கு பெரிய அளவுல பெருவாரியான வெற்றி கிடைத்த போது இங்க மட்டும் அவங்களுக்கு கரூர் மாவட்டத்துல, அதுவும் பர்டிகுலரா கரூர்ல மட்டும் கிடைக்கல அப்படின்றது ஒரு கேள்விக்குள்ளான ஒண்ணுதான். இங்க அதனாலதான் இப்ப ஒருவேளை கரூர்ல திரும்பவும் இடைத்தேர்தல் நடக்கும்போது அங்க தாவேகா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இது அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்றதுதான் நமக்கு கேள்வி. ஆனால் இந்த வழக்குல இன்னைக்கு நடந்ததும் திமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கல். திமுக வந்து லீகலா ஒரு பெரிய பிளண்டரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.